பொம்பளைங்க வீட்டில் எப்போதுமே ஏதாவது கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுட்டு அதில் ஏதாவது நகை சீட்டு போடலான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் நகை கடைக்கு எப்போ போனாலும் அங்கே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பிடிச்சி உட்கார வச்சு நகை சீட்டை பற்றி விளக்கமாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் நானும் சேர்ந்தேங்க. இப்போ நகை சீட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 திட்டம் இருக்குது இதில். ஒன்று, பணமாக நம்ம கட்டுறது. மாதம் மாதம் இவ்வளோ பணம் அப்படின்னு நம்ம கட்டினோம்னாக்கா 11 மாதம் நம்ம கட்டி முடிப்போம். அதுவே நம்ம இன்னொரு ஸ்கீம் எப்படின்னாக்கா, நம்ம பணத்தை நகையாகவே நமக்கு வரவு வைப்பாங்க. இன்றைக்கி ரூ. 1000 கட்டினோம்னா ரூ. 1000க்கு எவ்வளோ கிராமோ அந்த மில்லி கிராமில் நமக்கு வரவு வைப்பாங்க. அப்படி தான் நானும் முதல்வர் கொடுத்த ரூ. 1000 பணத்தை மாதம் மாதம் சென்னை குரம்பேட்டையில் இருக்கிற ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அதாவது சென்னை சில்க்கும் அங்கேயே இருக்கும். அங்கே நாங்கள் ஆப்பு மூலமாக இந்த பணத்தை கட்டுறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு, ஆப்பு மூலமாகவே நம்ம பணம் கட்டிடலாம் அப்படின்னு இங்கே பணம் கட்ட ஆரம்பித்தோம். அதுதான் நாங்கள் செஞ்ச பெரிய தவறு. நம்ம இப்போ மாதம் ரூ. 1000 நம்ம பணம் கட்டினோம்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்க. அதே மாதிரி 11 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ரூ. 1000 எக்ஸ்ட்ராவாக அதில் சேர்ந்துடும். ஆக மொத்தம் ரூ. 12,000 எங்களுக்கு சேர்ந்து இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு நாங்கள் போயிருந்தோம். இதுதான் தப்பு. இப்போ நம்ம இந்த மாதிரி மாதம் மாதம் ரூ. 1000 பணம் கட்டுறதை விட நம்ம கட்டுற பணத்துக்கு நகையாக மில்லி கிராமாக நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்னாக்கா இன்றைக்கி எங்களுக்கு 1 கிராமும் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மில்லி கிராமில் கூட அதிகமாக கிடச்சிருக்கும். ஆனால் கூலி சேதாரம் அப்படின்னு இவங்க அதுக்குமே போடுறாங்க. இப்போ அந்த ரூ. 1000 பணத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு பதில் இவங்கள்ட்ட கொடுக்குறோம். இவங்க அந்த லாபத்துக்கு நமக்கு சேதாரமே இல்லாமல் 50% நமக்கு சேதாரம் பண்ணி நிறைய கடையில் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இப்போ 1 கிராம் அளவுக்கு மோதிரம் வாங்குறதுக்காக போயிருந்தோம். இன்றைக்கி ரேட்டு ரூ. 15,365. நகையோட 1 கிராமு விலை. இப்போ அந்த 1 கிராமுக்கு நம்ம மோதிரம் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். இப்போ 1 கிராம் மோதிரத்தை ரொம்ப குட்டியாக சிம்பிளாக சின்னதாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம 1 கிராமுக்கு நம்ம மோதிரம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு போயிருந்தோம். இப்போ 12,000 எங்கள்கிட்ட சேர்ந்துருந்துச்சு. இப்போ இதுக்கு பாருங்கள், நான் எவ்வளவு இதுக்கு நான் பணம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி சிம்பிளாக குட்டியாக நமக்கு மோதிரத்தை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். 1 கிராமில் நம்ம இதை விட அதிகமாக நம்ம பணம் போட்டு வாங்க முடியாது. நம்ம ரூ. 1000 பணத்தை இதுவே நம்ம கிராம் கணக்கில் பணம் சேர்த்து வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு 1 கிராம் வரைக்குமே இதில் சேர்ந்துருக்கும். இப்போ அதை நம்ம கோல்டு காயினாகவே நம்ம வாங்கியிருக்கலாம். எதுவுமே நம்ம நகையாக வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம சேர்த்துருக்கிற பணத்தில் காயினை வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா விசாரித்து இந்த கடையில் நீங்கள் சீட்டு போடுறதுக்கு சேருங்க. ஏன்னா நம்ம மண்டையை கழுவி நம்ம உட்கார வச்சு ஏதாவது ஒரு சீட்டில் நமக்கு கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு உள்ளே போடுற மாதிரி சேர்த்து வச்சுருவாங்க. கிஃப்ட்டுக்கு ஆசைப்படாதீங்க, கிஃப்ட்டு நமக்கு வேணாம். இவங்க இவ்வளோ சேதாரம் போடுவாங்கன்னு தெரியாமல் நம்ம ஆள் ஒரு மோதிரத்தையாக எடுத்து போட்டு நல்லா இருக்கு இந்த மோதிரம் வாங்கிக்க அந்த மோதிரம் வாங்கிக்கன்னு ஒரு விரல்லையும் போட்டு பார்த்துட்ருக்காங்க. கடைசியாக இவங்க எவ்வளோ சேதாரம் போட்டாங்க அப்படின்னு பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. இவங்கள்ட்ட நம்ம பணத்தை கொடுத்துட்டு நமக்கு சேதாரம் பார்த்திங்கனாக்கா தலை சுற்றுற மாதிரி சேதாரம் போட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க எவ்வளோ சேதாரம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம வாங்கினது 1 கிராமும் கொஞ்சம் மில்லி கிராமில் கொஞ்சம் கூடவும் இருந்துச்சு. இதுக்கு 17% சேதாரம் போடுறாங்க. இப்போ இவங்க போட்டிருக்கிற சேதாரம் ரூ. 6,887. ஆக மொத்தம் 1 கிராமுக்கு இவங்க போட்டிருக்கிற சேதாரம் ரூ. 3,500 மேலே போட்டிருக்காங்க. அப்போ 1 பவுனு நம்ம எடுத்தோம்னாக்கா அதோட வேஸ்டேஜே நமக்கு கிட்டத்தட்ட ரூ. 30,000 வந்துடும். இதில் 3% டேக்ஸு, 1.5% சென்ட்ரலு, 1.5% ஸ்டேட்டு. அதனால் நம்ம கட்டுற பணத்துக்கு சேதாரம் இல்லாமல் இந்த மாதிரி 50% சேதாரத்தில் கூட கொடுக்குற மாதிரி உள்ள நகைக்கடையாக பார்த்து சீட்டு சேருங்க. இந்த மாதிரி நம்ம கிஃப்ட்டுக்கோ நம்ம 1 மாதம் நம்ம பணத்துக்கோ ஆசைப்பட்டு சேராதீங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.